ஒரு கடாயில் 1 கப்பு தேங்காய் துருவலை எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா ப்ரௌன் கலரில் வதக்கிக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா வதக்கி அந்த தேங்காயோட வாசனை நல்லா இருக்கும் வறுக்கும்போது. இப்போ அதை எடுத்து பாத்திரத்தில் வச்சுட்டு கொஞ்சம் ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 5-6 பூண்டு, ஒரு பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஏலக்காய், 1/4 ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம் இதையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட ஒரே ஒரு தக்காளி, பெரிய தக்காளியாக ஒரு தக்காளியும் வதக்கிட்டு மசாலா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள் இதையும் அப்படியே நல்லா வதக்கிட்டு இது கூட கொஞ்சமாக வேக வச்ச சன்னா அதையும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம், நைஸாக அரைச்சிக்கலாம். கடலையும் நான் ஒரு 50 கிராம் தான், கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதை எடுத்து நல்லா குக்கரில் வேக வச்சுட்டு நல்லா நைஸாக வேக வச்சுருக்கிறேன். இப்போ இது கூட நம்ம அரைச்ச மசாலாவை ஊற்றிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கடலையில் உப்பு போட்டிருந்தேன், அதனால் பார்த்து உப்பு போட்டு நல்லா கொதிக்கட்டும். அது கொதித்து நல்லா பச்சை வாடை போகிறக்குள்ள இங்கே நம்ம தாளிச்சிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக கடுகு, இங்கே பாருங்கள் அப்படியே சிம்லேயே கொதிச்சிட்ருக்குது. தேங்காய் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, சோம்பு, 2 காஞ்ச மிளகா, சின்ன வெங்காயம் போடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கை சின்ன வெங்காயம், நிறைய வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா பொன்முருவலாக வதங்கினதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தாளிங்க. இந்த குழம்புக்காக தான் நல்லாயிருக்கும். ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கிட்டிங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான கடலைக்கறி ரெடி. இது நான் இன்றைக்கி இதுக்கு ஆப்பத்துக்கு தான் வச்சுருக்கிறேன். கடைசியாக மல்லி இலை, கருவேப்பிலை தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆப்பத்துக்கு தான் வச்சுருக்கிறேன். இது ஆப்பத்துக்கு, இட்லி, தோசைக்கு, சாதத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பரான கடலைக்கறி ரெடி.